ஹாய் எங்கட பிகைன் நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். வீடியோல தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தான் வந்து எந்த இடத்துக்கு நாங்க போறோம் அப்படின்றத வந்து நீங்களுமே தெரிஞ்சு கொள்ளலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சு கொள்ளலாம் அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி. ஓகே பாத்தீங்கன்னா இந்த ரூட்டெல்லாம் போகணும். இதுதான் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கன்னியர் மடம்ன்றது வந்து இதுல இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பழைய வீடுகள் கட்டிடங்கள் அப்படி எல்லாமே வந்து இருக்கு. அப்படியே இங்கால அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குது. பாருங்க இதுல ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குது. அப்படியே இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா பீச். ஸோ இதுலயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நாங்க எந்த இடத்துக்கு வந்து போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தொடர்ந்து வீடியோல இருந்தீங்கன்னு சொன்னா தான் வந்து உள்ள போய் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நிறைய வந்து பனைமரம் இருக்குது. இங்க பாருங்க இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இங்கால வந்து சின்ன சின்ன கட்டடங்கள் இது எல்லாமே வந்து இருக்குது. அப்படியே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்கல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குட்டி கெஃபே மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து ஆமியா கடை கெஃபே உண்டு. இதுல வந்து நாங்க நார்மலா ஏதாச்சும் போயிடலாம். இங்கல பாத்தீங்கன்னா நம்ம கட்டடம் இருக்கு. எல்லாமே வந்து கவர்மெண்ட் கட்டடம். இங்கல வந்து ஓகே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வெறுக்குள்ளே வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் நான் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு கடற்கரை. அதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் முல்லைத்தீவுன்ற கடற்கரைன்னு சொல்லி பெரிய ஒரு போட்டே போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கரைத்துறைப்பட்டு பிரதேச சபைன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதாவது கரைத்துறைப்பட்டு பிரதேச சபைக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிற இடம் தான் வந்து இந்த எங்களோட முல்லைத்தீவு பீச். அப்படி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னு தெரியும் ஒரு சின்ன கெஃபே மாதிரி ஒன்று இருக்குது. அப்படியே அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து விளையாடக்கூடிய மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே உள்ள இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பார்க் கொண்டு வந்து இருக்குது. இப்ப வந்து உள்ள போய் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க ஆரம்பத்துல பார்க்கக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கும் இதுல குட்டி குட்டியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்திருக்கும். வாங்க எல்லாத்தையுமே போய் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்டா வந்து போறது வந்து உள்ள போய் கடற்கரை தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு பிறகுதான் வெளியில இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும், அதாவது எங்கிட்ட பிகைன்மி நேர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து வடிவா பார்க்கணும்ன்றக்காண்டியே நான் வீடியோவுமே வந்து வந்துட்டேன். ஸோ இந்த இடம் வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு பின்னத்துல வந்து நிறைய ஆட்கள் வந்து இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் முல்லைத்தீவு பீச் என்னைக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். எங்கட இந்த முல்லைத்தீவு ஃபுல்லா முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பீச்ன்னு சொன்னா இந்த பீச் தான். ஸோ இந்த பீச்ல வந்து பின்னேரத்துல வந்து நிறைய ஆட்கள் வந்து களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து நீங்க இந்த பீச்சை பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நிறைய ஆட்கள் வந்து இருப்பாங்க. அதுல வந்து நிறைய குட்டீஸ் எல்லாமே வருவாங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய டூரிசம் வந்து வருவாங்க இந்த பக்கம் வரைக்குள்ள வந்து இந்த ஃபுல்லா இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ இப்ப வந்து நான் விடியே வந்திருக்கேன்னு சொன்னா ஆட்கள் இல்ல டைம்ல வந்து இந்த பீச் வந்து எப்படி இருக்கு, அதுல ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பாக்குறதுக்காக தான் வாங்க உள்ளவே ஃபர்ஸ்ட் அந்த பீச்சை போய் பார்த்துட்டு வருவோம். இடத்துக்கு போகவே கடல்ல சத்தம் வந்து கேக்குது. ஓகே கிட்ட வந்து வந்தாச்சு தண்ணிக்கு கிட்ட. ஆனா எனக்கு தண்ணின்னு சொன்னா வந்து கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால நான் உள்ளே எல்லாம் வந்து இறங்க போறது இல்ல. பட் லைட்டா காலை மட்டும் தான் நான் இறங்க போறேன். ஏன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் முல்லைத்தீவு பீச்ல வந்து நம்ம குளிக்கிறது வந்து அவ்வளவுக்கு சேஃபான பகுதி இல்ல. ஏன்னு சொன்னா இதுக்கு முதல் வந்து நிறைய இதுகள் எல்லாமே நடந்திருக்குது. அதாவது இதுக்குள்ள வந்து நிறைய ஆழமா இருக்கும். இந்த முன்னுக்குள்ள வந்து இந்த மடிப்பு வந்து ஆழமா இருக்கும். அதனால அங்கேருந்து வர அலைகள் வந்து இதுக்குள்ள இந்த மடிப்புக்குள்ள வந்து வரைக்குள்ள வந்து ஆக்கள் எடுத்துட்டு போயிடும் குளிக்கைக்குள்ள.
சோ ஆக்கள் இருக்கிற டைம்ல குளிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் தண்ணிக்குள்ள போய் விளையாடினோம்னு சொன்னா வந்து தண்ணி எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னா வந்து ஆக்கள் வந்து காப்பாத்துவாங்க. இந்த டைம் வந்து ஆக்கள் யாருமே இல்ல, அதனால வந்து உள்ள போய் இறங்கி தண்ணியில வந்து விளையாடுறதை வந்து தவிர்த்து கொள்ளணும் ஆக்கள் இல்ல டைம்கள்ல. ஏன்னு சொன்னா உள்ள எடுத்துட்டு போனா கூட ஒருத்தருக்குமே தெரியாது. பீச்சுக்கு வந்துட்டு விளையாடாம போறது வந்து மனசு அவ்வளவு கேட்கல. உள்ள போறது பயம்னு சொன்னாலும் இந்த வெளி இடங்கள்ல நின்று கொஞ்சம் தண்ணியாச்சு நினைச்சிட்டு போவோம் கால. இவ்வளவு தூரம் பீச்சுக்கு வந்து போட்டு பீச்சில் விளையாடாம போறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். லைட்டா தண்ணியில காலை வச்சு நினைப்போம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய அலையெல்லாம் வருதுண்டு, வரைக்குள்ளேயே இதுக்குள்ள மடிஞ்சுதான் வருது. இது கொஞ்சம் ஆபத்தான பகுதி. இதுல பாருங்க இந்த அலையின் சத்தம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இல்ல பாருங்க அலையின் சத்தத்தை இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க அலையின் மடிப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா வரைக்குள்ளேயே அதுல போட்டிருக்கணும் கலாச்சாரத்தை பண்ணுவோம், நாகரிகத்தை வந்து நாகரிகமாக வந்து நடப்போம் அப்படின்னு வந்து போட்டிருக்கணும். இப்படி எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது. இது சரியான பரந்த நிலப்பரப்புன்னே சொல்லலாம். இங்க பாருங்க அங்க ஆணை இருக்கு, அங்கேயுமே படகுகள் இருக்கு. அப்படி இங்களை பார்த்தோம்னா அந்த தொங்கல்லையுமே வந்து நிறைய படகுகள் எல்லாமே இருக்குது. நடுவுல தான் வந்து இந்த பீச் செட்டப்ல இருக்குது, ஆக்கள் எல்லாரும் வந்து போகக்கூடிய மாதிரி. இப்ப நான் அவடத்துக்கு தான் போறேன். பீச்சில் வந்து ஒரு ஊஞ்சல் கட்டி எல்லாருக்குமே வந்து ஆடணும் அப்படின்றலாம் வந்து ஆசை இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த பீச்சின் கடல் அந்த அலை அடிக்கிற அந்த சத்தத்துக்கு அப்படியே பீச்சில் அதுவும் ஈவினிங் டைமில் அப்படி அங்கே சூரியன் மறைகிறதையும் பார்த்து கொண்டிருந்து ஆடைக்குள்ளே இந்த ஊஞ்சலில் அவ்வளோ நல்லா இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காகம் வந்து கத்தி கொண்டிருக்குது. இதுதான் வந்து அந்த ஊஞ்சல். இதில் வந்து 2 ஊஞ்சல் வந்து கட்டியிருக்கீங்கன்னா. ஸோ நான் ஒரு ஊஞ்சல்ல இருந்து ஆடி பார்க்க போறேன், அது எப்படி இருக்குன்னு. எப்படி ஓகே அதில் போய் ஆடி பார்ப்போம் எப்படி அந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்று இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கு, இன்னொன்று அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா எதுல ஏறுன்னு தெரியாம இதுல ஏறிந்து பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆஹா நல்லா கிடைக்குது. ஆனா இது இந்த சைட்டுக்குள்ள வாரபடியா கொஞ்சம் பயமா கிடைக்குதுல இந்த ஆடுறது. இதுக்குள்ள வந்து அடிச்சு விட்டுரும். ஆனா நல்லா கிடைக்குது. ஓகே இதுல இருந்து கொண்டு அப்படியே இந்த பீச் சைட்டை பார்க்கக்குள்ள சரியான ரிலாக்ஸா இருக்குது. அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. இந்த சின்ன பிள்ளையில வந்து நாங்க பீச்சுக்கு வரைக்குள்ள வந்து இந்த இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருந்து சொன்னா உடனே என்ன செய்வோம்னா தண்ணியை விட்டு போட்டு ஓடி வந்து இதுகள்லாம் இருந்து விளையாடுவோம். மாரி இருந்து எல்லாமே அந்த மெமரி வந்து அப்படியே வந்து போகுது எனக்கு. ஓகே இங்கால பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. அதில் பீச்சையும் பார்த்துருப்போம், அப்படியே ஊஞ்சலில் இருந்து ஆடி இருப்போம். அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னால் இப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதில் வந்து இருக்கிறதுக்கு இந்த கதிரை மாதிரி இருக்கு. இது கதிரையான்னு எனக்கு தெரியல, பட் இருக்கிறதுக்கு அப்படித்தான் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு அப்படியே வந்து கதிரை மாதிரி வச்சிருக்கீங்கன்னா இதுல பார்த்தா ஓகே. இதுல பின்னேரத்துல வந்து நாங்க வந்தோம்னு சொன்னா வந்து இதுல இருந்து வடிவா ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே பீச் சைட்டை வந்து ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியோட வந்தா வந்து இது உண்மைக்குமே ஒரு நல்ல ரிலாக்ஸ் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். அப்படியே இங்க இதை விட்டு அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இதுல வந்து கல்லுகள் வந்து சுற்றி வளைச்சு அப்படியே கட்டி உள்ளுக்குள்ள வந்து மரம் வச்சிருக்கணும். எனக்கு இந்த மரத்தின் பேர் தெரியல, பட் இப்படி எல்லா இடத்துலையும் இப்படியே நேரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வச்சிருப்பீங்க, மரம் எல்லாமே வச்சிருக்கணும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் மரம் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு தான் வந்து வச்சது. அது இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த பீச் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல வந்து இப்படி எல்லாமே வந்து கட்டி இது கொஞ்சம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி கொண்டு வரணும். இதுக்கு முதல்ல வந்து நார்மலாக ஒரு பீச்சாக தான் இருந்தது. ஜஸ்ட் போகும்போது பார்க்கலாம் ஒரு பீச் இருக்குது அப்படின்ற அளவுலாம் இருந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து இந்த பீச் வந்து இவ்வளோத்துக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படியே இங்கால பாருங்க, இஞ்சி பாருங்க, இந்த இது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்லப்போனால் வந்து நல்ல ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்கும் இந்த இடம் வந்து. அதுவும் நைட்டில் வந்து இந்த லைட் எல்லாமே வந்து போடுவீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே வந்து மரங்களால் செய்திருக்குது. பட் அந்த அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, இருந்தாலுமே வந்து இந்த இதில் போட்டிருக்க டிசைன்களை பாருங்கள், நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்க இந்த டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த லைட்டு இது எல்லாமே வந்து
அழகா இருக்கு. அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னா இங்க பாருங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து உள்ளூராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா உட்கட்டமைப்புல வந்து மேம்படுத்தப்பட்ட திட்டம். அதாவது ஒரு திட்டத்துக்கு கீழே தான் வந்து இந்த பீச்சை வந்து எடுத்து வந்து செய்யணும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக. இதுல வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இது எந்த பிரதேச சபைக்கு கீழே இருக்குது, அதே மாதிரி எந்த மாகாணம் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்தே வந்து மொத்தமா வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இதுல பாருங்க, நான் ஆரம்பத்துல வரைக்குள்ள நினைச்சது வந்து இது வந்து இந்த குட்டி என்னன்னு சொல்றது, இந்த ஆட்கள் வந்து ஸ்டே பண்ற சுற்றுலா தலம் அப்படின்னா நினைச்சேன். அந்த சின்ன சின்ன வந்து வீடுகள் மாதிரி செட்டப்ல இந்த ஃபாரினர்ஸோ இல்லாட்டிக்கு வந்து வெளி ஊர்கள் இருந்து யாராச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நின்று இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற குட்டி வீடு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இங்க கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்த பிறகு தெரியுது இந்த இடம் வந்து வீடு எல்லாமே கிடையாது. இது வந்து ஒரு சின்ன கஃபே, என்ன சொல்றது, ஒரு கஃபே செட்டப் அப்படின்னு வந்து சொல்லலாம். உள்ளுக்குள்ள வந்து அந்த டப் இது எல்லாமே வச்சு மேசி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. போய் பார்த்தா அதுல தெரியும். இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இதுல டப் எல்லாமே வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள. அப்படியே பாருங்க, இங்கால வந்து பார்த்தோம்டா, இங்க பாருங்க உள்ள மேசை செட்டப் எல்லாமே இருக்குது. அது பார்த்த அப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சது இது வந்து ஒரு கெஃபே செட்டப் அப்படின்னு சொல்லி. இதுல இது ஒன்று மட்டும் இல்லை, இப்ப தற்போதைக்கு வந்து இதுல 3 தான் போட்டிருக்கணும். இது ஒன்று இப்படி இங்கால பார்த்தோம்னா அங்கால 2 இருக்குது. ஆனா என்னன்னு சொல்றது, உண்மையை சொல்லப்போனா நான் ஆரம்பத்துல நினைச்சது வந்து வித்தியாசமா, ஆனா பிறகு இங்க வந்து பார்த்தப்பறம் தெரியுது. அதை விட இங்க பாருங்க, மேல ஃபேன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க ஃபேன் எல்லாம் கிடக்குது மேல. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இது எல்லாமே வந்து ஃபுல்லா டெவலப் ஆகிரும். ஸோ டெவலப் ஆகின பிறகு இது வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு பெரிய அட்ராக்ஷன் ஆகும். நல்ல பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள் இதுகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய விளங்குது. ஏன்னா நான் மற்ற பீச் எடுக்க போகும்போது இந்த இப்படி எல்லாம் கூடாரங்கள் அமைச்சது இல்ல. ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ரோட்ல அமைச்சு விற்பாங்க. ஆனா இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முல்லைத்தீவுல இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்குள்ள வந்து நல்ல பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் முல்லைத்தீவு பீச் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படியே இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு தண்ணி இது வந்து வச்சிருக்காங்க. அதாவது தண்ணி இதுகள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அங்கால பாத்தீங்கன்னா குப்பைகள் எல்லாமே போடுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே நான் இதுல மட்டும் இல்லை, இப்போ 2-3 இடத்துல வந்து பார்த்துட்டேன். இப்படியே வடிவ நல்லா கலர் எல்லாம் பண்ணி என்னென்ன இதுல வந்து பிளாஸ்டிக் பொலித்தீன்களும் அதே மாதிரி கடலாசிகளும் அதே மாதிரி உக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து தனித்தனியா போடக்கூடிய அதுக்கேற்ற மாதிரியே இதுல வந்து போட்டிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், தூரத்துல இப்படியே இங்க இருந்து பார்க்கும் போதே இதுல தெரியும். இங்க பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்காக வந்து போட்ல வந்து போகினோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, ஆட்கள் எல்லாம் நிக்கணும் மீன் பிடிக்கிறதுக்காக. இப்பதான் உள்ள போகினோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, ஒரு அப்பா வந்து அவற்றை மகளை கூட்டி வந்து வச்சு பீச்ல எப்படி விளையாடினோம்னு சொல்லி இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பீச்சுக்கு வந்துட்டு நாங்க இப்படி மண்ணெல்லாம் வந்து கிண்டி வந்து இதுல இருந்து குளிச்சு விளையாடி கொண்டிருப்போம். இதெல்லாம் வச்சு கோயில் எல்லாம் கட்டி எல்லாமே வந்து வச்சு விளையாடுனாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பீச்சுக்கு வரைக்குள்ள சின்னாக்களா இருந்தாலும் சரிதான், பெரியாக்களா இருந்தாலுமே சரிதான், இப்படி கோயில் மாதிரி கட்டுற பில்டிங்கள் எல்லாம் அனுப்புறது இப்படி எல்லாம் விளையாடி இருப்போம். இப்படியே சுத்தி வளர்த்து தண்ணி எல்லாம் கொண்டு விட்டு நல்லா விளையாடுவோம். ஸோ இப்படி யாரெல்லாம் வந்து செய்திருக்கிறீங்க அப்படின்றத வந்து பீச்சுக்கு போயிட்டு இப்படி எல்லாம் இருந்து வீடு கட்டி என்னைய மாதிரி விளையாடி இருக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ கண்டினியூஸா பாருங்க. எல்லாமே வந்து சின்ன பிள்ளைல நாங்க இருக்கக்குள்ள வந்து இருந்து விளையாடுறது, வளர்ந்த பிறகு விளையாடுறாங்க. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள விளையாடுற மாதிரி வராது. என்ன சொன்னா தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து குட்டி விளையாடுற சாமான் எல்லாம் எடுத்துட்டு வருவோம். சட்டிகள் எல்லாம் எடுத்து வந்து இருந்து இப்படி கிண்டி கிண்டி விளையாடுவோம். வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த வைக்கோல் மாதிரி எல்லாம் இருக்கும் தானே, இப்படி கொண்டு வந்து அதை வச்சு இப்படி கிண்டி எடுத்து அதெல்லாம் கொண்டு இப்படி போட்டு விளையாடுவாங்க. இப்படி எல்லாமே நடக்கிறது. ஸோ இன்றைக்கு எனக்கு இதுல இருந்து விளையாடிக்கலாம் அந்த ஞாபகங்கள் வந்து போகுது. என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சின்ன பிள்ளையில இருந்து வந்து விளையாடுற இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்து போகுது. இவ்வாறு என் கூட வந்து அப்படியே உண்டுமிடமாகிட்டுது. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பீச்சுக்கு வந்துட்டு நாங்க இப்படி மண்ணெல்லாம் வந்து கிண்டி வந்து இதுல இருந்து குமிச்சு விளையாடி கொண்டிருப்போம். குமிச்சு இப்படி எல்லாம் வச்சு கோயில் எல்லாம் கட்டி, ஐயோ என்ன கோயில் எல்லாமே வந்து வச்சு விளையாடுனாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பீச்சுக்கு வரைக்குள்ள சின்னாக்களா இருந்தாலும் சரிதான், பெரியாக்களா இருந்தாலுமே சரிதான், இப்படி கோயில் மாதிரி கட்டுற பில்டிங்கள் எல்லாம் அனுப்புறது இப்படி எல்லாம் விளையாடி இருப்போம். இப்படியே சுத்தி வளர்த்து தண்ணி எல்லாம் கொண்டு விட்டு நல்லா விளையாடுவோம். ஸோ இப்படி யாரெல்லாம் வந்து செய்திருக்கிறீங்க அப்படின்றத வந்து பீச்சுக்கு போயிட்டு இப்படி எல்லாம் இருந்து வீடு கட்டி என்னைய மாதிரி விளையாடி இருக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ கண்டினியூஸா பாருங்க. எல்லாமே வந்து சின்ன பிள்ளைல நாங்க இருக்கக்குள்ள வந்து இருந்து விளையாடுறது, வளர்ந்த பிறகு விளையாடுறாங்க. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள விளையாடுற மாதிரி வராது. என்ன சொன்னா தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து குட்டி விளையாடுற சாமான் எல்லாம் எடுத்துட்டு வருவோம். சட்டிகள் எல்லாம் எடுத்து வந்து
இந்த இப்படி கிண்டி கிண்டி விளையாடுவோம் வந்து. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த வைக்கோல் மாதிரி எல்லாம் இருக்கு தானே, இப்படி கொண்டு வந்து அதை வச்சு இப்படி கிண்டி எடுத்து அதெல்லாம் கொண்டு இப்படி போட்டு விளையாடுவாங்க. இப்படி எல்லாமே நடக்கிறது. ஸோ இன்றைக்கு எனக்கு இதுல இருந்து விளையாடிக்கலாம் அந்த ஞாபகங்கள் வந்து போகுது. என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சின்ன பிள்ளையில எப்படி வந்து விளையாடுற இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்து போகுது. இவ்வாறு என் கூட வந்து அப்படியே வந்து ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன்களெல்லாம் வந்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க ஒரு அப்பா வந்து அவற்ற மகளை கூட்டி கொண்டு வந்து வச்சு பீச்ல எப்படி விளையாடினோம்னு சொல்லி. சின்ன ஒரு சிக்கல் ஒன்று ஆகிட்டுது. விரைக்குள்ள வந்து இதுலதான் வந்து பாட்டா வந்து கலட்டி போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பீச்சுக்குள்ள இறங்கினா. இப்ப வீடியோ எல்லாமே எடுத்துட்டு வந்து பாட்டா போடாம பாட்டாவை தேடினா பாட்டாவை காணையில. இதுகிட்ட எல்லாமே நான் தேடி பார்த்துட்டேன். ஒருவேளை மாறி எங்கேயும் வந்து ஒரு இடத்துல கலட்டி விட்டுனா பாட்டாவைன்னு சொல்லி. ஆனா ஒரு இடத்துலயுமே பாட்டா இல்லை. ஆனா இந்த பாட்டா வந்து எடுத்துட்டு போட்டினோம். இன்னைக்கு சரி நான் வீடுகான இப்படியே பாட்டா இல்லாம தான் போகணும் போல கிடக்குது. இந்த கொளுத்துற வெயிலுக்குள்ள அதுவும் இந்த மணல்ல, இந்த மணலை பார்த்தா தெரியும் அந்த பீச்சு கிட்ட இருக்கிற தண்ணி மணல் வந்து அவ்வளவு ஈரமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அப்படியே வெக்கதான், ஃபுல்லா கீழே சரியான சூடா கிடக்கு. இங்க பாருங்க இந்த கால்ல மாட்டாவே இல்லை, ஒரு நாளோட நடந்து போறேன். வீடியோ எடுக்க வந்து ஒரு குத்தமாடான்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க இதுல வந்து சின்ன என்ன சொல்றது ரிலாக்ஸ் பண்ற இடம் மாதிரி சுத்தி வளைச்சு மேலே இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது வெயில் டைம்கள்ல வந்தோம்னு சொன்னா வந்து இதுல இருந்து வந்து வழியா கதைக்கலாம். இங்க பாருங்க இதுல வந்து குப்பை டஸ்ட்பின் எல்லாமே போட்டிருக்கணும். அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல மேலே போட்டிருக்காங்க கழிவுகளை முறையாக அகற்றுவது வந்து எனது பொறுப்பு அப்படின்னு சொல்லி. வேற இப்படியே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அது பாருங்க ஒரு அண்ணா வரால் வந்து இருக்குது, எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு. இது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சிறுவர் பூங்கான்னு சொல்லலாம். இதுக்குள்ள அப்படியே எங்களை பார்த்தோம்னு சொன்னா வந்து இங்க பாருங்க இந்த அண்ணா எவ்வளவு ரிலாக்ஸா இருந்து போன் பார்த்து கொண்டிருக்கு ஜாலியான்னு சொல்லி. இப்படி எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இல்ல படிகள் எல்லாமே வந்து வச்சிருக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு செட்டப்ல வந்து போட்டிருக்கீங்கன்னா இதுல பார்த்தாலும் தெரியுங்க பாருங்க. இதுல பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க இதுல வந்து ஒரு ஸ்டேடியம் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது வந்து இப்போ தான் வந்து டெவலப் ஆகுது, இன்னும் ஃபுல்லாக முடியல. ஆனால் இருந்தாலுமே இங்கே பாருங்கள் ஸ்டேடியம் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஐ திங்க் இது ஸ்டேடியம்னு தான் நான் நினைக்கிறேன். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. யா இல்லை பார்த்தா தெரியும். நீங்கள் பாருங்க இந்த பக்கமாக படி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ஏறி போகிறதுக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் போய் நீரையே ஏறி போகலாம். இங்கே பாருங்க இதுல ரெண்டு கூட முல்லைத்தீவு பீச்சின் அழகை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி.
இதுல பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இதுல வந்து கரவல் அடிக்கணும். இங்க பாருங்க, இதுல கயிறு எல்லாமே கிடைக்குது. இத போட்டீங்கன்னா கரவல் அடைக்கணும். அப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து இங்க பாருங்க, இந்த சிப்பி எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, வீடுகள்ல கொண்டு போய் என்ன சொல்றது, ஆர்ட் தெரிஞ்சாக்கள் வந்து இதை வச்சு அது செதுக்கி சின்ன இதுகளா வந்து குட்டி குட்டி இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், இதெல்லாம் பொறி கொண்டு வீட்டை வச்சு விளையாடுனா அதோட இந்த மீன் தொட்டிக்குள்ள இதெல்லாம் கொண்டே போட்டுருவேன் எடுத்து கொண்டு போய். இங்க பீச்சுக்கு வரைக்குள்ள மோஸ்ட்லி நான் இப்படியான விஷயங்கள் சின்ன சின்ன முருகக்கட் பாறை இதெல்லாம் கண்டுட்டு சொன்னா எல்லாம் வீட்டை கொண்டு எல்லாம் மடியா கடி வலித்து போட்டு அப்படியே அந்த மீன் தொட்டிகளுக்கு போட்டுருவேன். அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து குட்டி குட்டியா இங்க பாருங்க, ஓட்டை இருக்குது. தண்ணி கிட்ட வந்து இப்படி கிண்டிட்டோம்னு சொன்னா வந்து இதுக்குள்ள வந்து அந்த ஏரல் இது வந்து எடுக்கலாம் நினைக்கிறேன். இதுல காணியில கொஞ்சம் அங்கே தள்ளி போய் கிண்டி பாப்போம். தண்ணி கொஞ்சம் அடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. இப்படி தண்ணி எல்லாம் ஓடைக்குள்ள வந்து இப்படி கிண்டி இதெல்லாமே இப்படி போட்டு விளையாடுறாங்க. வீடெல்லாம் கட்டி விளையாடுவோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்படி போட்டு போட்டு வீடு எல்லாமே வந்து கட்டி விளையாடுவோம். இல்லாட்டி இப்படி மணலை கிண்டி போட்டு அதுக்குள்ள கை காலெல்லாம் வச்சு கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இங்க பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு ஏரல் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை பாருங்க, இப்படி அங்கே கிண்டிட்டு இருந்தோம்னு சொன்னா வந்து நிறைய ஏரல் வந்து தண்ணி அதுல குழு இருக்குது. நான் வந்ததுக்கு இது ஒன்று தான் வந்து எடுத்திருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒன்றையுமே கன காலத்துக்கு பிறகு பீச்ல வந்து தண்ணியில இருந்து இப்படி கிண்டி விளையாடி கொண்டிருக்கிறேன். இந்த ஏரல் இதெல்லாமே பொறுக்கிறதுக்காக இது ஒன்றுதான் இருக்குது. பாவம், அது போகட்டும். அவ்வளவுதான் கிடக்க போல இருக்கு. என் கையில ஒன்றுதான் சிக்கி இருக்குது. இவ்வளவு நேரம் இருந்து கிண்டி பார்த்ததுல இந்த ஒன்றுதான் வந்து சிக்கி இருக்குது. ஓகே, நாங்க எங்களை போய் இடையில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கட் பண்ண இருக்கா? இதுல பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இதுல வந்து கரவல் அடிக்கணும். இங்க பாருங்க, இதுல கயிறு எல்லாமே கிடைக்குது. இத போட்டீங்கன்னா கரவல் அடிக்கணும். அப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து இங்க பாருங்க, இந்த சிப்பி எல்லாமே இருக்குது. இந்த சிப்பி இது எல்லாத்தையுமே வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, வீடுகள்ல கொண்டு போய் என்ன சொல்றது, ஆர்ட் தெரிஞ்சாக்கள் வந்து இதை வச்சு அது செதுக்கி சின்ன இதுகளா வந்து குட்டி குட்டி இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், இதெல்லாம் பொறி கொண்டு வீட்டை வச்சு விளையாடுனா அதோட இந்த மீன் தொட்டிக்குள்ள இதெல்லாம் கொண்டே போட்டுருவேன் எடுத்து கொண்டு போய். இங்க பீச்சுக்கு வரைக்குள்ள மோஸ்ட்லி நான் இப்படியான விஷயங்கள் சின்ன சின்ன முருகக்கட் பாறை இதெல்லாம் கண்டுட்டு சொன்னா எல்லாம் வீட்டை கொண்டு எல்லாம் மடியா கடி வலித்து போட்டு அப்படியே அந்த மீன் தொட்டிகளுக்கு போட்டுருவேன். அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து குட்டி குட்டியா இங்க பாருங்க, ஓட்டை இருக்குது. தண்ணி கிட்ட வந்து இப்படி கிண்டிட்டோம்னு சொன்னா வந்து இதுக்குள்ள வந்து அந்த ஏரல் இது வந்து எடுக்கலாம் நினைக்கிறேன். இதுல காணியில கொஞ்சம் அங்கே தள்ளி போய் கிண்டி பாப்போம். தண்ணி கொஞ்சம் அடிக்கிறது எடுத்தோம்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. இப்படி தண்ணி எல்லாம் ஓடைக்குள்ள வந்து கிண்டி விளையாடுவோம். இதுல வந்து இங்க பாத்தீங்களா, இதுல ஒரு குட்டி ரால் இப்படி கிண்டி இதெல்லாமே இப்படி போட்டு விளையாடுறாங்க. வீடெல்லாம் கட்டி விளையாடுவோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்படி போட்டு போட்டு வீடு எல்லாமே வந்து கட்டி விளையாடுவோம். இல்லாட்டி இப்படி மணலை கிண்டி போட்டு அதுக்குள்ள கை காலெல்லாம் வச்சு கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இங்க பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு ஏரல் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, இதை பாருங்க, இப்படியே அங்கே கிண்டிட்டு இருந்தோம்னு சொன்னா வந்து நிறைய ஏரல் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு. அதுல குழு இருக்குது. நான் வந்ததுக்கு இது ஒன்று தான் வந்து எடுத்திருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒன்றையுமே எடுக்கல. கன காலத்துக்கு பிறகு பீச்ல வந்து தண்ணியில இருந்து இப்படி கிண்டி விளையாடி கொண்டிருக்கிறேன். இந்த சிப்பி ஏரல் இதெல்லாமே பொறுக்கிறதுக்காக இது ஒன்றுதான் இருக்குது. பாவம், அது போகட்டும். அவ்வளவுதான் கிடக்க போல இருக்கு. என் கையில ஒன்றுதான் சிக்கி இருக்குது. இவ்வளவு நேரம் இருந்து கிண்டி பார்த்ததுல இந்த ஒன்றுதான் வந்து சிக்கி இருக்குது. ஓகே, நாங்க எங்களை போய் இடையில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். விட்டுட்டு போக மனசே இல்லாம கிடக்குது. இதுல பாத்தீங்கன்னா தெரியுமா, வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து பீச்சை வந்து ஃபுல்லாவே சுத்தி காட்டியிருப்போம். இந்த பீச்சில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வந்து எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போற இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு வீடியோடாக உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடமே இந்த விடைபெறனா உங்கள் ராகவி. டாட்டா, பாய் பாய்.